ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லோஹர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 48வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா ஏமாறக்கூடாது. இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏமாறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவதனை அனுமதித்து நன்றி, சிந்ததனை மாற்றினே நன்றி. சிலுவதனை அனுமதித்து நன்றி, என் சிந்ததனை மாற்றினே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டும் குட்டி வசனம் வாசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தேடுகிறான். வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்ரு, நமக்கு எனிமி சொல்கிறோம்ல, நம்ம சத்ருன்னா ஒரு எதிரி யாருன்னா இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு எதிரி யாருன்னா பிசாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிசாசு சாத்தான் பேய் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிசாஸ் சாத்தான் தான் நமக்கு எதிரி, அவன் விதத்தில் ஒரு எதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனும் அவன் தூதர்களும் அவனுடைய மக்கள்களும் அவனுடைய ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, எதிரியாக இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசாசு என்ன பண்ணுவோம், அந்த உலகத்தின் இச்சைகளை, இந்த உலகத்தின் ஆசை பாசங்களை, அந்த உலகத்தின் மேன்மைகளை, இந்த உலகத்தின் பெரிய ஒரு இந்த உலகம் நல்லா பெரிசாக எதிர்பார்க்குதோ அதே போல காரியங்களை நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன பண்ணுறான், அந்தமாரி ஆசை காட்டி எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், ஆசை காட்டி துன்பங்களை, இதில் வியாதிகளை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, எப்படியாச்சும் சிக்கி ஏசப்பா விட்டுட்டு விசுவாசத்தை விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு, ஒழுக்கமாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஜனங்கள் சீரழிந்து போகும்படி பிசாசு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், விசேஷமாக அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக பிசாசு அவன் சோதிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுளுடைய அனுமதி இல்லாமல் சோதிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சில காரியங்களில் அனுமதிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அனுமதிக்கும் போது அப்போது இதுமாரி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம், ஆண்டவர் தூசிச்சுட்டு அந்த சூழ்நிலை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அந்த டெம்டேஷனில் அந்த சோதனை போனால் தான் அந்த வேதனை வலி அந்த போர்ஸ்லாம் தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஈஸியாக நம்ம ஆண்டவர் விட்டு எப்பயுமே சொன்ன மாதிரி நம்ம விசுவாசத்தை விட்டு உலகத்து பிரகாரம் போயிடுறோம். அதனால் நம்ம ஆத்மா கெட்டு போகுது. பிசாசு நம்ம ஏமாந்து போகிறோம். இன்னைக்கு தெரியாது, நித்தியத்தில் போனதான் பறந்து போனதான் அதுக்கு ஆன்சர். ஏன் எடுத்தீங்க, ஏன் இது அனுமதிச்சிங்க, எதுக்கான காரியம்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய கடவுள் ஒரு நாளும் ஒரு இமை போய் தீமைக்காக இல்லை, எல்லாம் நன்மைக்காகத்தான் நம்ம அனுமதிப்பா. தீமை போல் நம்மளுக்கு இருக்கலாம், கெட்டது போல் நம்ம பார்வைக்கு நம்ம தோணலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் ஒரு காலம் அப்படி நம்மளை
ஆண்டவரத்தில் அனுமதிப்பாரான்னு கேள்வியும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின் வரும் இது விஷயத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் இந்த வசனோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம பிசாசு கிட்ட ஏமாறக்கூடாது. டாக்ஸ்னா ஏமாறக்கூடாது. யார்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னா இந்த உலகத்தில் மனிதர்களாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்ம முதல்ல எதிரியாங்க பிசாசு கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதில் ஏமாறக்கூடாது, எதில் சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏமாந்து விசுவாசத்தை விட்டு ஆண்டோட விட்டு வழி போகிறோம்னா 2 விஷயம். நிறைய காரியம் இருக்குது, நிறைய போராட்ட பிரச்சனை எவ்வளோ இருக்குது. ஆனால் 2 முக்கியமான விஷயம் நடக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அவங்க ஈஸியாக ஆர்டர் விட்டுட்டு ஏசப்பா விட்டுட்டு அவங்க பின்மாட்டு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா மரணம். அவருடைய வாழ்க்கையில் அவங்க கணவரோ இல்லை மனைவியோ பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ இல்லை நேசித்த நண்பர்களோ உறவினர்களோ அவங்க மறிக்கும்போது, அவங்க இப்போ மறிக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு பல கேள்விகள் வரல. ஏன் இவங்க மறிச்சாங்க, ஏன் நல்லா கூட தான் இருந்தாங்க, நல்லா நேர்மையாக உண்மையாக தான் இருந்தாங்க. நிறைய பேர் ஊழியக்காரர் குடும்பத்தோடு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ் குடும்பத்தோடு இன்னும் நடக்குது. ஏன் ஆண்டு மரணத்தை அனுமதிக்கணும்? நான் ஆண்டவர் தானே வணங்குறேன், நான் உத்தமாக தானே வாயிறேன், நான் நீதியாக தானே வாயிறேன், நான் ஆண்டோட கட்டன்படி தானே வாயிறேன், கரெக்டாக சர்ச்சைக்கு போகிறேன், டெய்லியும் குடும்ப ஜபம் பண்ணுறோம், டெய்லியும் வேதம் வாசிக்கிறேன். உலகத்தில் எவ்வளோ பாவ இச்சைகள் அநேகம் எங்களை நெருக்கி வந்தாலும் நாங்கள் உண்மையாக தான் இருந்தோம். ஆனால் ஏன் ஆண்டு மரணத்தை அனுமதிச்சார் நமக்குள்ள அநேகருக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்தமாரி டைமில் கடவுள் ஏன் அனுமதிச்சார்னா ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு இந்த பூமியில் தெரியாது, ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போனால் கண்டிப்பாக அதோட ரீசன் அதோடைய என்னன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக நம்ம அதுக்காக என் கணவர் இறந்துட்டார், என் மனைவி இறந்துட்டா, என் பிள்ளைங்க இருந்துச்சு, நான் நேசித்த என் நண்பன் இறந்துட்டான், நான் நேசித்த எங்கள் பெற்றோர் உறவினர்கள் இறந்துட்டாங்க, இயேசுவே கிடையாது, இயேசுவே உண்மையான கடவுள் கிடையாது, கடவுளே மனசாட்சியே இல்லை, நான் எங்கள் கடவுளை ஒன்றும் நான் என்ன பண்ண உலகத்தில் எப்படி பண்ணாலும் கூடி வச்சா வேஸ்தம், அப்படியே நான் உலக காரியமாக நான் போயிடுறேன், என் கடவுளே விசுவாசமாக நான் எதுக்காக இனி நான் ஏன் கடவுளை வணங்கணும், இனி நான் ஏன் கடவுள் பின்பற்றணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதோடைய பின்னாடி ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடவுள் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுன்னு வேதத்தில் வாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம அனுமதிக்கிறாருன்னா இது ரீசன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யோபு கூட பார்த்தீங்கன்னா, யோபு பாருங்கள், ஒரே நாள்லேயே யோபு பாருங்கள், யோபுக்கு 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, சொத்து போச்சு, சொகம் போச்சு, இதில் வேறு வியாதி வேறு சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஆனால் யோபு இன்னும் உத்தமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யோபு போல நமக்கு அப்படிப்பட்ட சோதனை நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன காரியம் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியமானவர்களோ யாரும் இறக்கும்போது, அவங்க மறிக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பின்மாட்டத்துக்கு போகிறதுக்கோ இல்லை உலக காரியமாக விற்கிறதுக்கு பின்பற்றி போகிறதோ, உலக காரியமாக போகிறது, பாவத்தில் போகிறது இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக விசுவாசமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிசாசு அப்படி தான் சோதிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய சோதிக்கும் போது நம்ம பின்மாற்றத்துக்கோ கடவுள் விட்டு பின்வாங்கி போடுறதோ, விசுவாசத்தை பின்வாங்கி போகிறதோ இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உறுதியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உறுதியாக இருக்கும்போது யோபு போல் நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நம்ம எப்பயுமே உண்மை ஒத்துமாக வாழ்த்து கடவுளோட பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை விட்டு நம்ம பின்மாட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் தாட்ஸ். 2வது தாட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரிவினைகள். நம்ம குடும்பத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பார்த்து நம்ம உண்மையாக தான் இருப்போம், நேர்மையாக தான் இருப்போம், நம்ம உயிரே வச்சுருப்போம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சில காரணங்களால் என்ன பண்ணுறாங்க, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ இல்லை யாரோ பிரிஞ்சு போயிடறாங்க. பிரிவினைகள் பிரிஞ்சு போயிடறாங்க, கைவிட்டுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகளை, நிறைய மனைவிமார்கள் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. மனைவிமார்கள் கணவன்மார்கள் விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. ஆனால் அவங்க அந்த கணவன் அந்த மனைவி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் உத்தமமாக தான் இருந்தேன், நான் கடவுள் தான் வணங்கினேன், ஏன் என் கணவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது ரசிக்கப்பட்ட பிள்ளை ஆண்டோட ஏற்றுக்கொண்ட பிள்ளையோட வாக்கில் நடக்குது. சில பேர் சில கணவன்மார்கள் கேட்குறாங்க, நான் உண்மையாக தான் இருந்தேன், நீதி நேர்மையாக தான் இருந்தேன், ஆனால் என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரில் பல காரணங்கள். சில பேர் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, நான் செல்லமாக வளர்த்த பிள்ளை, நான் செல்லமாக வளர்த்த பொண்ணு, ஆனால் எனக்கு கை விட்டு போயிட்டாங்க, நான் அதை விட்டு போயிட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போது சத்துரு ஏதோ ஒரு வகை என்ன பண்ணுறான், குடும்பத்தில் சிதைக்கும்படி ஏதோ ஒரு அவன் சில காரணங்கள், சில காரியம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சத்துரு என்ன பண்ணுறான், பிசாசு என்ன பண்ணுறான், அவன் சேலஞ்ச் பண்ணி யோபு போல் சேலஞ்ச் பண்ணி யோபுடைய காரியத்தை சேலஞ்ச் பண்ண மாதிரி, ஆண்டவரே
நீங்கள் இந்த மகளையும் என்கிட்ட கொடுங்க, நான் உபத்திரப்படுத்துகிறேன், அவன் உங்களை பின்பற்றி போயிடும், அவனுக்கு வியாதி யோபுக்கு வந்த மாதிரி வியாதி வரலாம், இறப்பு வரலாம், மனைவியே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தூசிக்கலாம். அப்படி காரியம் வரும்போது அப்போ பிரிவினைகள் வரும்போது நம்ம ஈஸியாக பண்ணுவோம், வானம் ஏசப்பே வானம், எனக்கு விசுவாசமே வானம், கடவுளே வானம், உலகத்தோட போயிடுறேன், உலகத்தில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அவன் பல பெண்களோட பல ஆண்களோட பல ஏமாத்திரம் நல்லா சந்தோஷமாக நல்லா கார் பங்களா வசதி வாய்ப்பு சந்தோஷமாக சமாதமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விசுவாசத்தை விட்டுட்டு கடவுள் விட்டு போயிடுற ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் வந்து ஏன் நம்பிக்கிறாருன்னா ஒரு வேலை என்ன சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த பூமியில் நமக்கு தெரியாமல் இருக்கணும், பறந்து போகும்போது நமக்கு அது கண்டிப்பான ஆன்சர் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்போ என்ன பண்ணணும், நம்ம இவ்வளோதான் பிரிவினைகள் வந்தாலும் நம்ம ஆண்டோட இருக்கிற விசுவாசம், ஆண்டு மேலே இருக்கிற பரிசுத்த, ஆண்டு மேலே இருக்கிற வைராக்கியம், ஆண்டு மேலே இருக்கிற அன்பு, ஆண்டு மேலே இருக்கிற ஒரு நேசம் பாசம் நம்ம விட்டு வெளியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் வந்து நம்ம ஜெயமனோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவின் நன்மை விட்டு என்ன பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நீங்கள் சொல்லலாம் பத்தர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நீங்கள் ஈஸியாக கணவன் மனைவி மறித்து போட்டால் ஈஸியாக நீங்கள் கடவுளை மறுதளிக்கூடாது, கடவுளை வந்து விட்டு விடக்கூடாது சொல்கிறீங்க. அதேமாரி பிரிவினைகள் கணவனும் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, பிள்ளைகள் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டு வழி போகக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நல்லா தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய வாழ்க்கையில் நானும் கண்ணார கண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், விபத்து, துன்பம், எது வந்தாலும் நம்ம ஆண்டு விட்டு விலகாத போது நம்ம வந்து நம்ம ஜெயிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பூமி ஒரு நாள் வாய்க்கு ஃப்ரெண்ட்ஸ், மிஞ்சி போனால் 100 வயசுல வச்சுக்கலாம், 100 வாய்க்கு வரலையும் 100 வருஷம் வரலையும். ஆனால் நம்ம பறந்து போகும்போது நித்தியமாக சதா காலமாக யுகயுகமாக நம்ம இங்கேருந்து நம்ம மறிச்சு போனால் நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைகள் நம்ம பறந்து போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிவினைகள் இருந்தாலும் அந்த பிரிவினைகள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு நாள் மனதில் வேறு வாய்ப்பு இருக்குது, வரனோட கவலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம உறுதியாக கர்த்தருடைய பார்வை நம்ம ஒத்துமை நடக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருவராயத்து நித்தியமாக ஒரு நாள் 2 நாள் யுகயுகமாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யுகயுகமாக ராஜாத்துக்கான சந்தோஷமாக சமாதமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். அதனால் நான் தயவுசெய்து ஒரே கஷ்டம் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி சோர்ந்து போகக்கூடாது, நம்ம ஆண்டு விட்டு விடக்கூடாது, ஆண்டு சத்தியத்தை விட்டு விடக்கூடாது. நம்ம கற்றுக்காக உண்மையாக காத்திருக்கும் போது கற்றுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நம்ம அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோபு போல் நம்ம உறுதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யோபு கடைசி வெற்றி அடைஞ்சார், பிசாசு தோற்று போயிட்டாங்க. பிசாசு தான் யோபு ஏமாறும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட நம்ம அப்படி நம்ம வைவிலைக்கு போயிட்டோமா பிசாசரை ஏமாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசரை ஏமாறும் போது பிசாசு சந்தோஷப்படுவோம், ஆண்டவர் வந்து துக்கப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து விசுவாசத்துக்கு வழி விசுவாசத்துக்கு போகாமல் இருக்கும்போது கடவுளை உறுதியாக பற்றி கொள்ளும் போது நமக்கு பெரிய சந்தோஷம் சமாதானம் இந்த பூமியில ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம தலையை நிம்மதி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரலோகத்தில் போகும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடவுள் வந்து ஒரு காலமாக அப்படியே எப்பயுமே துன்பத்தை அனுமதிக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய துன்பம், துயரம், உபத்திரம், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம பலப்படுத்தி நம்ம அவர் விட்டு விலகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம ஒருவேளை நமக்கு சுச்சுவேஷன் நடக்கும்னு தெரியாமல் ஆண்டு இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ். சோர்ந்து போனால் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் வந்து நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறது இந்த பூமியிலே அநேகருக்கு முன்பாக நம்ம பிள்ளைகள் வழியாக நம்ம சந்ததியிலேயே நம்ம நிரூபிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அநேகருக்கு சாட்சியா, அநேகருக்கு உண்மையாக சாட்சியா, அநேகருக்கு நம்ம ஆசிரமம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இக்கால பாடுகள் வருங்கால மகிமைக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வருகிற பாடு உபத்திரத்தில் நம்ம உறுதியாக நின்று நம்ம ஜெயிச்சு பிசாசு கட்டு நம்ம ஏமாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசு தோற்கடிக்கணும். ஒரு வசனம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம எவ்வளோ பாடு உபத்திரம் வந்தாலும் நம்ம கடவுள் பின்மாட்டத்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, பிசாசோட ஏமாறக்கூடாது. பிசாசு தோற்கடிச்சு நம்ம இந்த வாய்க்கு ஓட்டம் இந்த வாய்க்கிலே நம்ம ஜெயம் இந்த பூமியில் நம்ம ஜெயமாக ஒரு வாய்க்கு வாழ்ந்து நித்தியில் போய் நம்ம ஜெயமாக நம்ம சதா கடவுளோட வாய்ப்பு போகிறோம். அதனால் இந்த இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள்லாம் நம்ம வரி பண்ணதுக்கு கவலைப்படுத்தாமல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கர்த்தருக்காக நம்ம உறுதியாக நிற்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம கொண்டு பெரிய காரியம் செய்து நம்மோடு இருக்கிறத நிரூபித்து நம்ம ஆசிர்வதித்து இம்மைக்கு மாத்திரம் மறுமைக்கு நம்ம ஒரு நாமத்தை நம்ம மூலமாக எப்போதும் மையப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு புரோஜனமாக நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.